ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுறதுக்கு நமக்கு என்னென்னலாம் வேணும், அந்த ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, உதவிகரமாக இருக்கிற, அவருக்கு துணையாக இருக்கிற, அவர் இருந்து அவருடைய பணிகளை செய்வதற்கு தேவையானது என்னென்ன, அதுக்கு தேவையான விஷயங்கள்ல முதலாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை. ஏன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற கொடைகள்ல இருக்கிறதுலே பெரிய கொடைங்கிறது நம்பிக்கை தான். ஃபெய்த் தான் இருக்கிறதுலே பெரிய கிஃப்ட். அதனால முதலாவதாக நமக்கு வேண்டியது நம்பிக்கை. இரண்டாவதாக லவ். நமக்கு அன்பு வேணும். எந்த ஒரு செயலை செய்யறதுக்குமே நம்ம அன்பினால உந்தப்படணும். நமக்கு அன்பு இருந்தாதான் நம்மளால எதுவுமே செய்ய முடியும். ஆண்டவர் மேல நமக்கு அன்பு இருந்தாதான் நம்ம தூய ஆவியானவரை கேட்போம். ஆண்டவரோட பணிகளை நிறைவாக நாம செய்வதற்கு நமக்கு தூய ஆவியானவர் வேணும். அப்படின்னா நமக்குள்ள நிறைவாக அன்பு வேணும். அதுக்கு நம்பிக்கைக்கு அடுத்ததாக நமக்கிட்ட லவ் வேணும். ஃபெய்த் அண்ட் லவ் இது வேணும். மூன்றாவதாக ஜெபம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கைக்கு கிறிஸ்தவர்களாக ஆண்டவருடைய பணியை செய்வதற்கு, ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில பிரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால மூன்றாவது பிரேயர். அடுத்தது சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட். அதாவது தனிமையும் அமைதியும் நம்ம தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, தூய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து செயல்படுவதற்கு, நமக்கு ஆலோசனைகளை கொடுப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில அமைதி தனிமைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பேசிக் லெவலில் நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஜெப வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டங்களில் நிச்சயமாக நமக்கு விடுதலை ஜெபம், இந்த கேரிஸ்மேட்டிக் ப்ரேயர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்யூனிட்டி ப்ரேயர்ஸ் நாம் சேர்ந்து ஜெபிக்கிறது ஒவ்வொன்றுமே இது ரொம்ப அவசியமானது. நாம் அடுத்த படிகளில் நாம் தாண்டி போக போக தனிமை, தனி ஜெபம், அமைதியிலிருந்து நாம் ஜெபிக்கிறது, ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு இந்த அமைதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்க சபையில எங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒன்னஸ் வித் காட் இன் சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட். இந்த அமைதி தனிமைங்கிறது நாம தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவருடைய குரலை கேட்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நமக்குள்ள இருந்து தூய ஆவியானவர் செயல்படுவதற்கு தேவையான ஹெல்ப்ஃபுல் ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ஃபெய்த், லவ், ப்ரேயர், சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட். இது எல்லாமே ரொம்ப அவசியமா இருக்கு.